ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாக்கோபு 1 அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். நிதானமாய் பேசுகிற ஒரு பழக்கம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு மிக 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 அவசியமான. நாம் பேசுவதற்கு பொறுமையாக இருக்கணும், கேட்பதற்கு தீவிரமாக இருக்கணும். ஆண்டவரிடத்தில் ஒரு வாலிபன் வந்த பொழுது ஆண்டவர் அவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்ட பொழுது அவன் ஒரு பதில் சொன்னான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நிதானமாய் உத்தரவு சொன்னாய். தமிழ்நாட்டில் சொல்லுவோம், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் யாக்கோபு எழுதுகிறாரு, நிதானமாய் பதில் சொல்லணும். அலுவலக வாழ்க்கையில் ஒரு நாளும் நம்முடைய மேலதிகாரிகள் நம்மை அழைத்து அவர்கள் பேசும்பொழுது அவங்க டென்ஷனாக பேசலாம் அல்லது நார்மலாக பேசலாம். அவர்கள் எப்படி பேசினாலும் நாம் அவர்களுக்கு பதில் சொல்வதில் பொறுமையாக இருக்கணும், அவசரப்படவே கூடாது. ஒவ்வொரு நாளும் நாம் வேலை செய்கிற இடத்துல அல்லது நம்ம எந்த இடத்துல இருக்கும்படியாக அழைக்கப்பட்டோமோ அந்த வியாபாரமாக இருக்கலாம் அல்லது விவசாயமாக இருக்கலாம் அல்லது அரசு அலுவலகம், தனியார் அலுவலகம் அல்லது ஐடி கம்பெனி, எதாக வேணாலும் இருக்கலாம். நாம் எதில் இருந்தாலும் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை ஒருத்தன் கேட்கும் பொழுது அவசரப்பட்டு தீவிரமாக அதுக்கு பதில் பேசக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக டைம் எடுத்து அதை யோசித்து அதன் பிறகு பேசணும். இது கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவர் கற்றுத்தருவது. அது நிதானமாய் உத்தரவு சொல்லணும். பேசுகிறதற்கு பொறுமையாக இருக்கு, யோசிக்கிறதுக்கு நல்ல டைம் கொடுங்க. ஒருவேளை சில நேரங்களில் உடனே நம்மளால் பேசுவதற்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். டைம் கேட்டு நிதானமாய் பதில் சொல்ல நம்முடைய அன்றாட அலுவலக வாழ்க்கையில் அவசரப்பட்டு பேசாதீங்க. அதே போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப முக்கியம். தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கணும். அதே இடத்துல பொறுமையோடு நீங்கள் பேசணும். வேதம் சொல்லுது, நம்முடைய மேலதிகாரிகள் பேசும்பொழுது அதே டென்ஷனை நம்ம பேசிட்டோம்னா அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்காது. யாக்கோபு 1 அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. கிறிஸ்தவத்திற்கும் கோபத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. கோபப்படவே கூடாது. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டார். ஜோமனுமா, ஆண்டவரே, இந்த நாள் காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களுடைய அலுவலக வாழ்க்கை, எங்களுடைய வியாபார ஸ்தலம், நாங்கள் இருக்கிற எந்த பணியாக இருந்தாலும் எங்கள் மேலதிகாரிகள் பேசும் பொழுது நாங்கள் அதற்கு நிதானமாய் உத்தரவு சொல்ல, அதற்கு பொறுமையோடு உத்தரவு சொல்ல எங்களுக்குள்ளே பொறுமையை தாங்கப்பா. அவசரப்பட்டு பேசி கோபத்தோடு பேசி நாங்கள் பகையை சம்பாதித்து கொள்ளுகிறோம். தேவனுடைய நீதியை நடப்பிக்க முடியாமல் போய்விடுகிறோம். நாங்கள் பொறுமையாய் பேச எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.